நான் ஏமாந்து விட்டேன். இதோ பாருங்க, நான் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் 5 கிலோ. 5 கிலோ, 1 கிலோ 100 ரூபா. அதிலே நான் உஷாராக ஆகிருக்கணும். எப்போதும் நம்ம வாங்குகிற ஆள் தான். புதுசாக நான் யாருக்கிட்டையும் போய் பழம் வாங்கலை. எப்போதும் வாங்குகிற ஆள்கிட்ட தான் நான் பழம் வாங்கினேன். அந்த பழம் வந்து எல்லா பழமுமே டேமேஜ் பாருங்கள். அது பாருங்கள், புழு இருக்கா. மாம்பழம் உள்ளே சாப்பிட்டுட்டு அது உள்ளே வந்து அந்த கொட்டையில் தான் புழு இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். வாங்கின மாம்பழம் ஃபுல்லாக டேமேஜுமா. 5 கிலோ. நம்ம பக்கத்து கடையில் வந்து 2 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நான் வந்து எப்போதும் நம்ம வாங்குகிற கடை, அதனால் வந்து ஒரு நம்பிக்கை, சரி கடை நியாயமாக இருக்கும், நல்ல தரமாக இருக்கும் பழம்னு சொல்லி நான் அம்மா போய் அந்த இடத்துல நான் வாங்கிட்டேன். வாங்கக்குள்ளேயே வந்து மோந்து பார்த்தாரு. நான் என்ன நினச்சேன், நான் போய் பழம் எடுத்தேன். அம்மா உங்களுக்கு பழம் எடுக்க தெரியாது, நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் நான் வாங்கின அனைத்து பழத்தையும் அவர் மோந்து பார்த்து, என்னப்பா மோந்து பார்க்குற, என்னப்பா தெரியும்னா, இல்லைம்மா நல்ல அது வந்து வாசமாக இருந்துச்சுன்னா நல்ல பழுத்த பழம், அதனால நான் மோந்து பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு வந்து அந்த பழத்தை எல்லாமே மோந்து பார்த்து தரமான பழமாக இருக்கும், நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், ஆஹா ஓஹோன்னாரு. இந்த குட்டீஸ்க்கெல்லாம் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பழம்னா பிடிக்காது? குட்டீஸெல்லாம் மாம்பழம் வாங்குங்கன்றதுனால நான் எனக்கும் மாம்பழம்னா பிடிக்கும் தங்கம். ஏன் போய் சொல்லுவானே, எனக்கும் பிடிக்கும். நான் சாப்பாட்டுக்கு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் மாம்பழம் வாங்கினானா. அந்த நம்பிக்கையில் மாம்பழம் வாங்கிட்டேன். வாங்கி வந்து வீட்டில் கட் பண்ணுன்னா எல்லாமே அந்த செலவு 2 மாம்பழம் நான் வந்து அன்னைக்குங்க நேரம் கட் பண்ணேன். அந்த கட் பண்ணக்குள்ளே உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே சில இடம் கனிஞ்சிருக்கு, சில இடம் அப்படியே கட்டியாக இருக்குது. அந்த கட்டியாக இருக்கிற இடம்லாம் ஒரே புளிப்பு, அந்தமாரி புளிப்பாக இருந்துச்சு. அப்பயே யோசித்தேன், என்ன இப்படி புளிக்குதே மாம்பழம், சில இடம் இனிப்பாக இருக்குது, சில இடம் புளிக்குது, சில இடம் வந்து நல்லா கொலன்னு இருக்குது, சில இடம் வந்து கல் மாரி இருக்கேன்னு அப்பயே நான் யோசித்தேன். சரி நம்ம எப்போதும் வாங்குறவர் தான், அவரே சொல்லுவார், நான் வந்து அப்படியே மரத்துலேருந்து கொள்ளைக்காரங்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்துருக்கேங்கக்கா, மாமர தோட்டத்துலேருந்து அப்படியே நான் இறக்கி கொண்டு வரேன்னு சொல்லுவார். எல்லாம் பேச்சு திறமை தானே. அந்த பேச்சு திறமையில் நம்ம போய் அங்கே விழுந்துட்டோம். இப்போ வாங்கினோன்னா மாம்பழம் எல்லாமே ஒரே நல்லா இல்லைம்மா. நம்ம பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதேமாரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. நம்பிக்கைங்கிற பேரில் எங்கேயும் போய் எல்லா விஷயத்துலையும் ஏமாந்துட்டுருக்குறோம். இந்த பழக்காரத்தையும் அம்மா ஏமாந்துட்டேன். பழக்காரத்தையும் ஏமாந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட வந்து நான் ஒரு பாசத்தினால ஏமாந்தேன், இப்போ பழத்தால் ஏமாந்துட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதேமாரி யாரும் ஏமாறாதீங்க.